அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வாழ்வை வளமாக்கும். இதுவரையிலும் நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் உடனே நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இங்கே மீ, பே, கா மற்றும் மீ, சி, மா ஆகியவற்றினுடைய பயன்பாடுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நாம் டிஎன்பிசியில் நிறைய கணக்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த மேலே கார்டில் வரும், அதை பார்த்துக்குங்க. இப்போ மீபேவா மீச்சிமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ இதோட ட்ரிக்கை பாருங்களேன். இப்போ நீங்கள் இதில் அவங்க கொடுத்துருக்குற மாதிரியும் போடலாம், ஆனால் டைமிங் நமக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். அதனால் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 62, 78 மற்றும் 109 வகுக்கிறோம். ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம். வகுத்தா மீதி 2, 3, 4 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ 2ங்கிற நம்பர் எந்த நம்பரை வகுத்தா கிடைக்குது? 62ல் இருந்து 2 கழிச்சிருங்க, மிச்சம் நமக்கு என்ன வரும்? 60 வருமா? ரைட்டு, ஓகே. அடுத்து இப்போ 3 எடுத்துக்கோங்க. 78ல் இருந்து 3 கழிச்சிருங்க, என்ன கிடைக்கும்? 75. சரி, அடுத்து 109. 109லேருந்து 4 கழிச்சிருங்க, 105. இப்போ இந்த 60, 75, 105 இந்த 3ம் எந்த வாய்ப்பாடில் வரும்? 60 முதல்ல எந்த வாய்ப்பாடில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஆனால் 2ஆம் வாய்ப்பாடில் 75 வராது. நல்லா கவனிச்சுங்க. கடைசியில் 5ன்னு இருக்கனால இது 5ஆல் முடிகிற நம்பராக தான் இருக்கணும். அப்போ 5ல் இது எல்லாம் வரும். அதுக்கப்புறம் 15ல் வருமானு பாருங்கள். 15ல் கண்டிப்பாக வரும். ஏன்னா 15 × 4 60, 15 × 5 75, 15 × 7 105. அப்போ இந்த 3க்குமே மீப்பெரு காரணி என்னவா இருக்குது அப்படின்னா 15. அப்போ இதனுடைய மீப்பெரு காரணி 15ஆக தான் இருக்கணும். பாருங்க, இருக்கா? அப்போ இந்த மாதிரியும் நம்ம ஈஸியாக போட்டுக்கிடலாம். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூல் விற்பனையாளர்னு கொடுத்துருக்காங்க. 175, 245 மற்றும் 385 நூல்களை வேறு நூல்களை வச்சுருக்கிறாரு. அது என்ன நூல் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நாம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு ட்ரிக்கு வேர்டை மட்டும் பாருங்கள். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் அப்போ சம எண்ணிக்கையில் வைக்கணும். இந்த சம எண்ணிக்கை அப்படின்னு நமக்கு வரும்போது அது மீ, பே, வா அதுதான். அதுதான் நம்ம இன்னொரு வார்த்தையை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மீ, பே, கா அப்படிங்கிறத சொல்கிறோம். இங்கிலீஷில் ஜிசிடி, ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹச்சிஎஃப். இப்போ இந்த சம எண்ணிக்கைன்னு வந்துட்டாலே இந்த 3க்கும் நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல 175க்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். 175 எந்த வாய்ப்பாடில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ இப்போ இதை ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம், வகுத்து போடுறோம். 175 5ஆல் வகுத்திங்கன்னா 35 கிடைக்கும். 35 5ஆல் வகுத்திங்கன்னா 7 கிடைக்கும். அப்போ இந்த 3லேயுமே எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 5 × 7, 5 × 7, 5 × 7. அப்போ இதுதான் காமனாக இருக்குது. எது காமனாக இருக்கோ அதுதான் அதனுடைய ஜிசிடி. அப்போ 5 35. அப்போ 35ங்கிறது ஜிசிடி. சரிங்களா? என்ன கேள்வி நமக்கு முடியலை. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெட்டியில் உள்ளக்கூடிய நூல்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள ஆங்கில நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? அப்போ நமக்கு 35 ஜிசிடிங்கிறது 35. அதை ஒவ்வொரு எண்களோட வகுத்துட்டா சரியாக போச்சு. 175 35ஆல் வகுத்தா 5, 245 35ஆல் வகுத்தா 7, 385 35ஆல் வகுத்தா 11. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா மொத்த பெட்டி அது நமக்கு கிடச்சிரும். 5 + 7 + 11 21
3. அப்போ இப்படியான கேள்விகளுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் டைமிங்க்கு நம்மளால் போட முடியும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு டைமிங் அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகியாச்சுன்னு சொன்னால் ஒரு சம்முக்கு நமக்கு 1 நிமிஷம் அவ்வளோதான் டைமிங். அப்போ எவ்வளோ தூரம் நம்மளால் வேகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம பண்ணணும். இந்த கேள்வி பாருங்கள், மீ பே கா மற்றும் மீ சி மா அவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 18 மற்றும் 30 மீ பேவா மற்றும் மீச்சிமா, அதாவது எல்சிஎம் அண்டு ஜிசிடி, இதுக்கு பேர் ஜிசிடி, அதுக்கு பேர் எல்சிஎம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ரைட். இந்த 18 எந்தெந்த வாய்ப்பாடில் வரும் அப்படிங்கிறத பாருங்களேன். 2 வேறு 3 4 வருமா? 18 வராது. 5லையும் வராது, 6ல் வரும். அப்புறம் 7 8 9ல் வரும். அப்புறம் 18 தான். சரிங்களா? அதே மாதிரி 30 பாருங்கள். 30 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும், 6ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்புறம் 6 7 8 9 10ஆம் வாய்ப்பாடில் வரும், 15ஆம் வாய்ப்பாடில் வரும். அதுக்கப்புறம் 30ஆம் வாய்ப்பாடு தான். இப்போ இந்த இதில் இந்த 3மே காமனாக இருக்குது. நல்லா பாருங்களேன், 3 காமனாக இருக்கா? இந்த காமனாக இருக்கிறதுல எது பெரிய நம்பர்? அதுதான் ஜிசிடி. காமனாக இருக்கிறதுல பெரிய நம்பர் எது? 6. அப்போ 6 தான் அதனுடைய ஜிசிடி. மீ பி கா ஜிசிடி. அப்போ எல்சிஎம்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 18 இருக்குது பார்த்தீங்களா? 18 வாய்ப்பாடு எழுதுகிறோம். 18வது வாய்ப்பாடு எழுதுகிறோம். 18 36 54 72 90 அப்படி என்ன போகும்? 18 போட்டிங்கன்னா 108 அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்து 30ஆம் வாய்ப்பாடு எழுதுகிறோம். 30 60 90 120 150 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். 90 காமனாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த 90ங்கிறது அதனுடைய மீச்சிமா, அதாவது எல்சிஎம். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய விகிதம் எல்சிஎம்முக்கும் ஜிசிடிக்கும். அப்போ 6/90 அடிச்சிங்க அப்படின்னா 1/15, 1 6 15 6 90. அப்போ 1:15ங்கிறது அதனுடைய விகிதம், ரேஷியோ. இந்த கேள்வியை நல்லா கவனிச்சுங்க. இந்த எண்ணால் ஏதோ ஒரு எண்ணை நம்ம வகுக்கிறோம். அப்படி வகுக்கும்போது நமக்கு 4 கொடுக்குது. அந்த ஒரு கணக்கில் பார்த்துருந்தோம். இந்த கணக்கில் ஒரு இதில் கழிச்சிருப்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிசிடி. அதில் இதுக்கு பேர் எல்சிஎம். ஏன்னா 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது இந்த நம்பரால் நம்ம ஒரு நம்பரை வகுக்கிறோம். அப்படி வகுக்கும்போது நமக்கு 4 கொடுக்கணும். அப்போ மீச்சிமா கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம்? 254 508 அப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். இங்கே மொதலே 508, அடுத்து 500னா 1000 1016 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் சின்ன நம்பர் எது? 508. இப்போ மீச்சிமா நமக்கு மீச்சிமா 508. அப்போ மீதி இருக்கு இல்லையா? ஜிசிடினா கழிக்கணும். சரிங்களா? ஜிசிடினா கழிக்கணும், எல்சிஎம்னா இதோட கூட்டணும். அப்போ 508 ஒரு 4னா நமக்கு என்ன கிடைக்குது? 512 கிடைக்கும். பாருங்கள், இருக்கா? அந்த எண் 512. இதில் எவ்வளவு வேகமாக நம்மளால் செம்ம போட முடியுமோ அவ்வளோ வேகமாக செம்ம போடணும். புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், திருப்பி ஒருக்கா நான் நடத்துகிறேன்.